வணக்கம் மக்களே. நாங்கள் இன்னைக்கு ஓட்டு போட போகிறோம். பார்லிமெண்ட் ஓட் நம்ம ஸ்கூலில் தான் நடக்குது. தோட்டத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் போட்டுட்டு வரலாமா? எனக்கு ஓட்டு இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான் இருக்குது. வாங்க போகலாம். நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் போயிட்டு அப்படியே அந்த ஆற்று வழியாக ஃபால்ஸ் இருக்குதுல்ல, அதை தாண்டி போனால் அந்த ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் நம்ம போய் போட போகிறோம். இப்போ அப்படியே கீழே இறங்கணும். வீட்டுக்கு பின்பக்கத்துலேருந்து கீழே இறங்கி போகணும். போகிற வழி கொஞ்சம் புல்லாக இருக்குது. எனக்கு பயம் அட்டை இருக்கும்னு, இருந்தாலும் போய் ஆகணும், வேற வழியில். கொஞ்சம் புல்லாக இருக்குது. ஒத்தடி பாதை மாதிரி தான் போயிட்டுருக்குறேன். எனக்கு பயம் அட்டை இருக்கும் மழை பெஞ்சா. ஆனால் வேற வழியில் போய் தான் ஆகணும். டக்குன்னு நடந்து போயிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிற்கக்கூடாது ஒரு இடத்துல. என்னோட ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் ஓட்டு எங்கள் வீட்டில். நானும் என்னோட மாமியாரும் இந்தியன். என்னோட மாமனாருக்கும் ஹஸ்பண்ட்க்கும் இருந்தது. மாமனார் இல்லை இப்போ, அதனால ஒரு ஓட்டு தான். இந்த மேட்லேருந்து அப்படியே சரிவாக இருக்குது, இறங்கி போகணும். ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். தடுக்கி விட்டீங்கன்னா உருண்டு கீழே தான் போகும். ராக்ஸியும் கூட கிளம்பி வந்திருக்குது அன்னைக்கு மாதிரியே. எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க ஓட்டு போட. காலையில் 7 மணிக்கே ஆரம்பம் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் சத்தம் கேட்கும் பாருங்க. போலாம். தண்ணி சத்தம் பாருங்க எப்படி கேக்குது. இப்ப நான் இந்த தண்ணியை தாண்டி தான் அந்த ஸ்கூலுக்கு போகணும். பாருங்க, உங்களுக்கு திரும்பவும் இந்த ஃபால்ஸை காட்டுறேன். இப்ப பாருங்க நான் எப்படி தாண்ட போறேன்னு தெரியல. சக்சஸ்ஃபுல்லா தாண்டிட்டோம். போயிட்டு இருக்கிறோம் இப்போ மேல. பாருங்க இந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது, இதுலதான் போயிட்டு இருக்கிறோம். மழை பெஞ்சதுனால ஈரமா இருக்கு. எல்லாம் நிறைய பேர் காலையில இருந்து ஓட்டு போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க இதுதான் அந்த ஸ்கூல். எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறாங்க பாருங்க. மேல போய் தான் ஓட்டு போடணும். வா. பாருங்க கிராமத்துல ஓட்டு போடுற இடத்துல மாடு ஓட்டிட்டு போறாங்க. ராக்ஸியும் வந்து நின்றுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் மேலே போயிட்டு இருக்கிறாரு. அங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்க முடியாது. முதல் ஆளா போறாரு பாருங்க. ஓட்டு கால் வந்துட்டே இருக்குது. இந்த போலீஸ் என்ன வீடியோ எடுக்க வேணானாரு. நான் இதெல்லாம் காட்டணும்ல, கிராமத்துல எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு. பாருங்க நம்ம தோட்டத்துல ஒரு கடை இருக்குது, குட்டி கடை. உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளவு வெத்தலை சொல்லுங்க. தெரியலையா? அப்ப கடையில வியாபாரம் நடக்குது. கொடுங்க கொடுங்க கொடுங்க. இங்க பாருங்க நல்லா ஜாலியா ஆத்துல துணி துவைக்கிறாங்க.
நல்லா தண்ணி நல்லா அலசி நல்லா துணி இந்த பூ பாருங்க ஆத்து ஓரத்துல எவ்வளவு அழகா இருக்குது. நல்லா துணி துவைக்கிறாங்க பாருங்க எப்படி தண்ணி அப்படி வருது மேல இருந்து. இந்த கல்லு மேல பாருங்க நண்டு. மக்களே இங்க பாருங்க தண்ணியில காலை வச்சு எப்படி தாண்டி போறேன், பயமா இருக்குது வழுக்கி போகணும். பண்ணி போயிருக்குது, ஒரு வழி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க கொகை மாதிரி, இந்த வழியா நைட்ல பண்ணி போகும். இங்க பாருங்க தூரத்துல தெரியுதா வெள்ளை வேன், அங்கேருந்து தான் நாங்க இப்ப மேலே ஏறி வந்திருக்கிறோம். இங்க பாருங்க விதை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய சென்னையில இருந்து. எது எதுன்னு அத்தை சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நான் இப்போ சொல்லிட்டேன் உனக்கு. இதை பாரு, இது முதல்ல லைச்சி பாருங்க, ரைட்டா. அடுத்தது இது மகிழம்பூ, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மகிழம்பூ இந்த பழம் சாப்பிடலாம். ஆமா, வாசனை பூ வந்து வாசனையா இருக்கும். தேங்காய் எண்ணெயில எல்லாம் போடலாம். பூ காம்பு ஆரஞ்சு கலர், இல்ல 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 பிரவுன் கலர், குட்டி 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 பூ, வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கும், தேங்காய் எண்ணெயில எல்லாம் போடுவாங்க அது. சரியா? இது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் சாதாரணது. இது வந்து ஹைபிரிட் சீத்தாப்பழம். ஆச்சா? இப்போ இது வந்து அசோகா. உயரமா செடி மரம் வரும், எங்க பார்த்தாலும் கேட்டுல சைட்ல வச்சிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும் அது. இது வந்து எலந்த பழம், ஹைபிரிட் எலந்த பழம். பச்சையா பெருசா ஆப்பிள் சாப்பிடலாம். ஆச்சா? இது வந்து முருங்கை. இந்த முருங்கை. அப்புறம் இது கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய். இது 2 வெரைட்டி இருக்கு கத்திரிக்காயில. ஒன்று 2 கலர் கத்திரிக்காய். அப்புறம் இது வந்து ஆக்கக்கரக்கான்னு சொல்றாங்க, எனக்கு அது தமிழ்ல என்னன்னு சொல்ல தெரியல. பாவக்காய் மாதிரி சின்னதா இருக்கும். அதுல வந்து உனக்கு முள்ளு ரொம்ப பெருசா தான் இருக்காது. பாவக்காய் மாதிரி சின்னதா இருக்கும், வெட்டினா குழி. ஆமா, விதையோட இருக்கும். ஆனா பாவக்காய் மாதிரி கசக்காது. அது ஒண்ணு. அச்சா, இது சொரக்காய். ரைட். இது பீர்க்கங்காய். ரைட்டா? இது வந்து கொத்தவரங்காய். இது வந்து அவரக்காய். அப்புறம் இது வந்து பாலக். இது வந்து புளிச்சக்கீரை. இது வந்து தனியா, மல்லி, கொத்தமல்லி. ஆயிடுச்சா? எனக்கு இது வந்து பீச்சஸ். நம்ம ஒரு மரம் விழுந்துருச்சு, அது பீச்சஸ் மரம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஊருக்கு வளருமா வளராதா சிலது யோசிச்சு சொல்லணும் இல்ல. இந்த குட்டி குட்டி பேக்கெட்டா வாங்கியிருக்கேன்னு நினைக்காத, இதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ளது. ஆமா, நம்ம வீட்டுக்காக ஸ்பெஷலா போட்டு நம்ம தினசரி காய்க்கு இதெல்லாம் வந்து வெளியில போடலாம். இந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரமா போடுவோம். இந்த கத்திரிக்காய் கொத்தவரங்காய்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு அடுத்த செட்டு நம்ம ரெடி பண்ண போறோம்ல. இப்ப முதல் செட்டு நீ போட்டிருந்தல்ல, பீட்ரூட்டு, கேரட்டு, பைத்தங்காய் எல்லாம் போட்டிருந்தல்ல. இப்ப வந்து அவரைக்காய், இந்த செட்டு சொரக்காய் அது மாதிரி போட போறேன். அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம். இப்போ இதுல இந்த கிளைமேட்க்கு இது மாடரேட் கிளைமேட்டா நம்ம ஊரு, அதுல இதெல்லாம் எது சிலது வளராதுன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சாரா, உனக்கு இந்த மாங்கொட்டையை பத்தி நான் சொல்லவே இல்லையே. இந்த மாங்கொட்டையை எங்க சித்தப்பா கொடுத்தாங்க. அது என்ன மாங்கொட்டைன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப நல்லதுமா,
இதை கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால அது கருப்பாயிடுச்சு. ஆனால் இதை போட்டு பார்க்கலாம், முளைச்சா அது என்னன்னு பார்க்கலாம். அதை பற்றி நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? போட்டு பார்க்கலாம். இங்கே தான் மாமரம் சூப்பராக வளருமே. அதான் போட்டு பார்ப்போமா? சரி. தோட்டத்தில் பாருங்க, தக்காளி செடியெல்லாம் போச்சு. எல்லாம் காலம் முடிஞ்சு எப்படி காஞ்சி கிடக்கு பாருங்க. ஆனால் தக்காளி இருக்குது இதில். இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். புது செடி ஒன்று வந்துச்சு, அது அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த பாருங்க, இது புது செடி. இது கொஞ்ச நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் செடி போட்டிருந்தோம்ல, பாருங்க காய் இப்போதான் வருது. இதில் சின்னதுலேயே வருது. இங்கே பாருங்க, இது எவ்வளோ குள்ளமாக இருக்குது, அதுக்குள்ளே காய் வருது. இப்போ பீட்ரூட்லாம் இல்லை, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இடம் காலியாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வேற செடியை தான் நம்ம போடணும். கோவா கீரை பாருங்க, எவ்வளோ பூச்சி, எல்லாம் போச்சு, முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் சூப்பராக நமக்கு கீரை கொடுத்துச்சு. சிவப்பு கீரை பாருங்க, நிறைய வளர்ந்துருக்குது. நான் நடுவில் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணேன். இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணால் நல்லா தனியாக தெரியும் கீரை. இது ஃபுல்லாக போட்டதெல்லாம் முளைச்சிருக்குது. தக்காளி செடி பாருங்க, மழை அதிகமானதுனால எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனாலும் சிலதுல காய் இருக்குது. இங்க பாருங்க, நாட்டு தக்காளி காயெல்லாம் இருக்குது, பூ இருக்குது. நான் இங்கே பாருங்க, தக்காளி எப்படி அழுகிருக்கு, தொடவே முடியாது போல, அப்படி இருக்கு. இது ஹைபிரிட் தக்காளி, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் அழுகி இங்கே பாருங்க, கீழே விழுந்து கிடக்குது எல்லாம். மழை வந்ததுனால எல்லாம் போச்சு. பாவக்காய் கொடி கூட பாருங்க, மஞ்சள் அடிச்சிருக்குது இலெல்லாம். அதிக மழைன்னு நினைக்கிறேன், வெயில் இல்லாததுனால இப்படி இருக்கு. இங்கே பாருங்க, பரவாயில்ல, எல்லாம் முடியுதுல. அடுத்த செட்டு போடணும். இங்கே பாருங்க, பாவக்காய் பழுத்து இருக்குது எல்லாமே, பழுத்த பாவக்காய். உள்ள பாருங்க, எடுக்கல. இது ஒன்று நல்லா இருக்குது. வெத்தலை கொடி பாருங்க, இதுலயே சுற்றி வருது. இதெல்லாம் வெத்தலை, நல்லா நாட்டு வெத்தலை. இங்க ஒரு காய் இருக்கு. காராமணி இருக்கு, அங்க இருக்குது. ஓரளவுக்கு இருக்கு, எடுக்கலாம். பாவக்காய் எடுக்க போறோம். இங்க கீழே ஒன்று இருக்கு. அங்க வாங்க, முன்னுக்கு ஒன்று இருந்துச்சு. இதை பற்றிடுவோமா? இந்த பக்கம் வரணும் அப்போ. இலை மறைக்குது. அது ஒன்று பழுத்து எவ்வளோ பெருசு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பின்னுக்கெலாம் 2 இருக்குது, ஆனால் பிஞ்சின்னு நினைக்கிறேன். அது ஒன்று இருக்குது. பழுத்தை எடுத்துக்கவா? பழுத்தை கீழே போட்டுருங்க. எடுங்க. இப்போ பாவக்காய் நல்லா இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்கு. இது வரும் எடுக்கவா? இங்கே பாரு எப்படி பழுத்து இருக்கு. இந்த அங்க ஒரு பழுத்த, இங்கே பாருங்க, அழகா கலர். எடுத்துட்டீங்களா? வாங்க, அடுத்து நம்ம இதுக்கு போவோம், சிறகவரை. இருங்க. போயிடுங்க. இது நம்ம பிஞ்சா எடுக்கலன்னா ரொம்ப முத்தலாயிடுது. ஓகே,
நிறைய காய் இருக்குது அந்த இடத்துல. கட் பண்ணிடுங்க அப்படியே. கூடையே பத்துல நிறைய காய். காய் வந்துச்சு நிறைய. இது பாரு. சூப்பர். இருக்குதா? ம் தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க. இந்த பக்கம் பைத்தங்காய், அந்த பக்கம் விரகவரை. நிறைய காய் இலைக்கு நடுவுல ஒளிஞ்சிருக்குது. அன்னைக்கு தான் எடுத்தோம், அதுக்கப்புறம் இவ்வளோ காய் வந்திருக்குது. பூ நிறைய இருக்குது, பிஞ்சு நிறைய இருக்கு. அப்படியே வாங்க. சூப்பர் அறுவடை இன்றைக்கு. ரெட்டை பைத்தங்காய் இருக்குல்ல? அதை கொட்டிடலாமா? கொட்டிட்டு துளசி வா. காரமணி எல்லாம் மண்ணோட மண்ணா இருக்கு கலந்து. கீழே தான் நிறைய இருக்கு. கல்யாணம் மாதிரி கீழே தான் இருக்கு எல்லாமே. இது பழுத்து போச்சு. என்ன சத்தாது? அது பறவை கத்துது. மழை தூறுது லைட்டா. ராக்ஸி, பருப்பு கீரை நிறைய இருக்கு. அப்படியே எடுத்தா நிறைய கிடைக்கும். இங்கங்க வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு கீரை இருக்கு, பருப்பு கீரை. இன்னைக்கு அறுவடையை பாருங்க. காராமணி நல்லாவே இல்லை. தையல் மிஷினில் பாருங்கள் துணி தைச்சிட்ருக்குறாங்க. அவங்களே அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிப்பாங்க. சுடிதார், ப்ளவுஸ், அதுக்கப்புறம் பில்லோ கவர், பெட்ஷீட் இதெல்லாம் தைப்பாங்க. நிறைய டிசைன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் அவங்க தைச்சிப்பாங்க. போர் அடிக்கிற நேரத்தில் இதை வச்சு நல்லா தைச்சிட்ருப்பாங்க. என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.